ஹாய், இன்னைக்கு சண்டே vlog என்னன்னா ஸ்பெஷல் ஃபாதர்ஸ் டே. அதோடு சேர்த்து இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேனால ஃபாதரையே இன்னைக்கு நாங்கள் சமைக்க சொல்லிட்டோம். ஃபாதரையே இன்னைக்கு நாங்கள் சமையல் சொல்லிட்டோம். எங்கள் வீட்டு ஃபாதர் இன்னைக்கு வந்து பிரியாணி பண்ண போகிறாங்க ஸ்பெஷலாக. அவங்க பிரியாணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நானே பண்ணி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு அவர் தான் பிரியாணி மாஸ்டர். அதனால் இன்னைக்கு அவர் பிரியாணி பண்ண போகிறாரு. நான் கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த வீடியோ. அதான் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் சொல்லிடுங்க. பிரியாணி தேவை வந்து ஒரு கப்பு புதினா, அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ். இவரோட ஸ்பெஷல் மசாலானா இதுதான். எப்படின்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் என்னங்க கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றா போட்டு குழப்பிடுவார். இந்த மாதிரி இது மாதிரி பண்ணி அவர் வதக்குவார். அது ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க? அதனால என்ன இது இருக்குது சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் தனித்தனியாக போட்டாலும் அங்கே மிக்ஸ் ஆக போகுது. இதில் மிக்ஸ் பண்ணி ஒன்றா போடாமல் ஒரே மிக்சிங், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. செம்ம டேலண்ட்டு, எதிர்பார்க்காத ஆன்சர். அப்புறம் இது வந்து அரை கப்பு தயிர். அரை கப் தயிர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு, ஏலா, ஸ்டார் பூ, பட்டை எல்லாமே வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, வெங்காயம் ஒரு 8 கட் பண்ணி வச்சுருக்கிறோம். எலுமிச்சப்பழம் ஒரு 2, சாரி 1 தான், கட் பண்ணதால 2 இருக்குது, சாரி. அப்புறம் தெளிவாக தானே இருக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 6 கீரி வச்சுருக்கிறோம் காரத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அரிசி ஊற வச்சுருக்கிறோம். அரிசி எவ்வளோ டம்ளர்? 3 டம்ளரு. ஏன்னா மதியானத்துக்கு வேணும் நைட்டுக்கு வேணுன்றதால 3 டம்ளர் வச்சுருக்கோம் ஒரு அளவாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வேறு நெய். இது நெய் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு முயற்சி இப்போது பாவம் பசங்கள்லாம் என்ன சொல்லுங்கள், நல்ல ஃபீட்பேக் வரும் நம்புகிறேன். அப்படி இல்லை, நீங்கள் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் இது வந்து சிக்கன் வந்து வேக வச்சு ரெடியாக இருக்குது, வேக வச்சது. ஏன்னா நாட்டுக்கோழின்றனால வேக வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன் மற்ற கோழினா வேக வைக்க மாட்டீங்களா? அதை டேரெக்டாக போடுவோம், இதை நாங்கள் வேக வைப்போம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. என்ன இதுவே குழப்பறீங்க? பிரியாணி ஒழுங்காக செய்வீங்களா? இங்கே பயமாக இருக்குது. சாப்பிட்டு பாரு. சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி, நான் சாப்பிடாத ஆள் இல்லை. பட் ஆனால் இந்த வாட்டி ஓகேவா? தெளிவாக இருக்கீங்களா? செய்ய முடியும். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அது கொஞ்சம் சூடாகட்டும், போடலாம். அப்போ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கலாம். சரி. இந்த பிரியாணி எப்போங்க கற்றுக்கிட்டீங்க? அது நானாக கற்றுக்கிட்டேங்க, முட்டி. அப்படியா? போய் சொன்னீங்கன்னா சும்மா தப்பு. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோடய ஒய்ஃபு பிரியாணி பண்ணும்போதெல்லாம் நிறைய வாட்டி கூட வந்து பார்த்துருக்கேன். என்னென்ன முதல்ல போடுவாங்க, என்னென்ன செய்வாங்க, எது கரெக்டாக போட்டால் எது வாசனை வரும், எது டேஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லினே போடும்போது நான் அதை பார்த்துருக்கிறேன். அதனால் நான் இப்போ நெய் ஸ்டார்டிங்கில் போடுறேன். நெய் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் நெய். சரியா? அப்போ வாட்டல் மாட்டேன், கரண்டிலே ஒட்டிச்சு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். சரிங்க. எண்ணெய் ஊற்றணும்ல? எண்ணெய் ஊற்றணும். நெய்யிலே தான் பண்ணுவோம். நெய்யிலே பண்ணால் தெகிடிடும். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றுங்க நெய் எண்ணெய். சொல்லுங்கள். என்ன ஊற்றுனீங்க? எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டை, 1 ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஸ்பைசஸ் ஐட்டமெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் போட்டு வேண்டியதான். ஜல்லிக்கட்டு எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் காட்டணும். இதில் ஒரு பக்கம் சாதம், வெள்ளை சாதம், ஒயிட் ரைஸுங்களா? ஓகே. பூஜாக்காக ஒயிட் ரைஸ் பிரியாணி பிடிக்காதுல்ல. பூஜா வந்து ஒரு அபூர்வ பிறவி. பிரியாணி லைக் பண்ண மாட்டா, அது ஏன்னு தெரியல. ஓகே, பொரிஞ்சிச்சு. அதனால் நம்ம வெங்காயம் தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இல்லை போட்டுருங்க. இல்லை வேண்டாம், தயிர் பச்சடி வேண்டாம். இப்போ நல்லா அது ரோஸ்டடாக வறுக்கணுமாங்க? கண்ணாடி பதத்தில் வரணும். நான் கூட கற்றுக் கொடுத்து நிறைய வாட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ எங்கே கேள்வி கேட்குறீங்க? கற்றுக்கணும். நானாக பண்ணது தான், நீங்கள் ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். கொஞ்சம் வதங்கட்டும். இதெல்லாம் யார் கட் பண்ணி கொடுத்ததுன்னா நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். என்ன சரி, நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா வந்து பிரியாணி அவங்க செய்கிறாங்க, நான் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களை சும்மா இல்லை.
இங்கே பிரியாணி அவங்க செய்கிறனால நம்ம வந்து சும்மா இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் நான் கட் பண்ணி கொடுத்தேன். கட் பண்ணி கொடுத்ததும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. ஃபாதர்ஸ் டேன்றனால அதிகமாக நம்ம வேலை வாங்கக்கூடாது ஃபாதர்ஸ் டே. சரி, அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி கட்டிங் வேலைலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், வதக்கிங் வேலைலாம் அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை அப்படின்லாம் இல்லை, ஆஃபீஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வந்து இப்போ எங்களுக்காக பிரியாணி பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஆஃபீஸ் இன்றைக்கி இருக்குது, சண்டே லீவ் கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம், கிளம்பிடுவாங்க. சண்டே லீவ் கிடையாது, ஆஃபீஸ் இருக்குது. வதங்கிச்சாங்க. உங்களுக்கு பிரியாணியை தவிர்த்து வேறு என்ன நல்லா தெரியுங்க? சாம்பார் பண்ணுவேன், உப்புமா பண்ணுவேன், காஃபி போடுவேன், தண்ணி சூடு பண்ணுவேன். வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? அவல் உப்புமா பண்ணுவேன். சமையலில் இவ்வளோ தான் தெரியும். இல்லை, காரக்குழம்பு பண்ணுவேன். மீன் குழம்பு கூட நான் ஒரு வாட்டி எங்கள் ஒய்ஃப் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் யூடியூப்லேயும் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ஒய்ஃப் சொன்னதையும் பார்த்து நல்லா பண்ணிட்டேன். ஒரு வாட்டி நல்லா வந்தது. மீன் குழம்பும் தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டே ஆனால் இப்படி தான் இருக்கும். என்ன படம்? வதங்கிச்சாங்க இல்லையா? ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சோம், நல்லா வந்துருந்துல. அது மட்டனில் பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா வந்துருந்தது. இங்கே முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க. மொகரம் பண்டிகைக்கு தருவாங்களா பிரியாணி? நல்லெண்ணெய் கேட்டு வாங்கிக்கலாமா? பாய் பிரியாணினாலே ஒரு டேஸ்ட் தாங்க. இங்கே இருக்காங்க, வேலைக்காக வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டில் எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். அதுவும் ஜென்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பிரியாணி ஒரு வாட்டி கொடுத்தாங்கல்லங்க, ஏங்க கொடுத்தாங்கல்ல, 2 வீக்ஸ் முன்னாடியே என்னவோ கொடுத்தாங்கல்ல, நல்லா இருந்துச்சு. சிக்கனில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ மொகரம் வருது, வெயிட்டிங், தருவாங்களா என்னன்னு பார்ப்போம். என்னதான் நம்ம பண்ணாலும் அது ஒரு மாதிரி பாய் பிரியாணினாலே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ணுன்னு வேறு ஆசையாக இருக்கும். தருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வதங்கிடுச்சாங்க, வதங்கணும். விழுந்துட போறீங்க, அதில் உள்ளே விழுந்துடாதீங்க. நான் குள்ளமாக இருக்கேன்றத சொல்லி காட்டுறீங்க, கரெக்டா? வேற என்ன வேணும்? ஆனியன் வதங்கிடுச்சா? இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவீங்க? நல்லா கலக்கி விட்டாச்சு. ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் சொல்லி கொடுத்தெல்லாம் மறந்துட்டீங்களே. இஞ்சி பூண்டு நிறைய தேவையில்ல, சும்மா கொஞ்சமாக ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் போதும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அதுவும் நல்லா வதங்கிடும். முள்ளு தான் நல்லா வதங்கின ஸ்மெல் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுருணும். மசாலா ஐட்டம்லாம் போட்டுடணும். அடுத்தது அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதில் நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்களே எல்லா மசாலா ஒன்றா தானே? அதே தான். அடிப்பிடிப்பாங்க நல்லா. இல்லை, நீங்கள் புதினா போடுவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தண்ணி விடும். புதினா, தயிர் எல்லாமே சேர்ப்பீங்கல்ல? தயிர் போடுற முதல்ல. நம்ம அடுத்தது தயிர் சேர்த்துக்கலாங்க. தக்காளி போடாமலே தயிர். ஓகே.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் கரெக்டாக. சால்ட்டு நீங்கள் அந்த இதில் கலந்துருக்கீங்க. நான் கறி வைக்க வைக்கும் போது போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சால்ட்டு. இந்த இதுலேயே வந்து நம்ம உப்பு கொஞ்சம் கலந்துருக்கோம், அதனால் இப்போ எதுவும் கலக்க வேண்டாம். உப்பு கட்டுதலமா நம்ம உப்பு போட்டுருக்கோம். ஆமாம், நான் உப்பு போட்டிருக்கேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அரிசி போட்டுட்டு தண்ணி விட்டு மாதிரி அப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் புதினா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கானது புதினா எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா அதில் போட்டு, நம்ம வீட்டு புதினா. இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குல்லங்க, சில்லுன்னு இருக்கு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் வானமா ஒரு மாதிரி மூட்டமாக இருக்கு. நல்லா இருக்கு ஸ்மெல்லு. இப்பயே ஸ்மெல் நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி. பூஜா என்ன சாப்பிட்ற? எனக்கு கேண்டி. கேண்டி எப்போ எடுத்த? என்னை கேட்காம? எனக்கு கேட்டியா? அம்மாக்கு எனக்கு வேணாம். நான் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு, நான் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு. நீ ஏன் பூஜா பிரியாணி பிடிக்க மாட்டேது உனக்கு? நான் டாடி மாதிரி. டேடி பிரியாணி சாப்பிடுவார். நான் தாத்தா மாதிரி. பூஜாக்கு பிரியாணியே பிடிக்காது சுத்தமாக. பிரியாணி சாப்பிட மாட்டாள். மீன் குழம்பு. மீன் குழம்புனா ஓகே, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரேட். பட் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாள் செஞ்சா இல்லை. எனக்காக மம்மி சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் சொல்லிட்டேன். வதங்கிருச்சாங்க. இப்போ என்ன போடுவீங்க? இப்போ என்ன பண்ணுறீங்க? கறியை போகிறோம். சிக்கன் வந்து வேக வச்சுக்கோல, அது நாட்டுக்கோழின்றனால ரொம்ப ஆயில். இப்போ நல்லா சிக்கன் அந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? எப்போ அரிசி போடுவீங்க? கிரேவி ஆகட்டும், எண்ணெய்லாம் விடும், அதுக்கப்புறமா நம்ம அரிசியை போடணும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிப்பீங்களாங்க? தண்ணி தான் இல்லை? ஆமாம். ஒரு 5 நிமிஷம். எவ்வளோ நிமிஷம் இருக்கணும்? ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா எல்லாம் விட்டுருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு கலர். ஓகே. அரிசி போட்டுங்களா? அரிசி போட்டுடலாமா? போடுங்க. நம்ம ஸ்டவ்வை எடுத்து கீழே வச்சிருக்கலாமோ? எனக்கு ஒரு இது, ஸ்டவ்வு கீழே வச்சிருக்கலாமோ? வாட்டம் இருக்கா? அவ்வளோதான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்களா? உப்பு பார்த்துக்கலாமா? உப்பு பாருங்க. கம்மியாக இருக்கா? கொஞ்சமாக கொடுங்க, ரொம்ப வேணாம். சுடுது, சுடு போது. கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஓகே.
போடுங்க. போட்டுருங்க, மறந்துட போறீங்க. தண்ணி நாங்கள் அளவுலாம் பார்க்கவே மாட்டோம் இல்லைங்க, அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக போட்டுருவோம். அப்புறம் பிரியாணி அந்த அரிசி வந்து உள்ளே இருக்கிற அளவு கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி அவ்வளோதான் நாங்கள் பண்ணுவோம் எப்போவுமே. ஒரு சில பேர் எடுக்கிற அளவு அரிசி எடுக்கிற அளவுக்கு எடுப்பாங்க இல்லைங்க, அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அது அரிசி தெரியுதா, அது அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவு கரண்டி இவ்வளோ தூரம் போனால் போதும். அதுதான் எங்கள் கணக்கு இல்லைங்க, அதுக்கே நல்லா வந்துடும். கலந்தா வேணாங்க, அரிசி உடஞ்சிரும். தம் போட்டுடலாம். நாங்கள் எப்பவுமே தம் பிரியாணி தான் செய்வோம். சில பேர் குக்கர் பிரியாணி செய்வாங்க. குக்கர் நாமளும் செய்வோம், நல்லா இருக்கும். பட் இது ஒரு டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருச்சு எல்லாருக்குமே, அதனால நாங்கள் இதையே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். குக்கர் வந்து எங்களுக்கு வேறு சரியில்லை, இங்கே விசில் சரியாக வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு வாட்டி குக்கர் ட்ரை பண்ணலாங்க. நெக்ஸ்ட் டைம் குக்கரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொதி வந்துருச்சு இல்லைங்க, இப்போ தம் போட்டுங்க. அந்த தட்டு கரெக்டாக இருக்குமா? இருங்க, அதுக்கான தட்டு ஒன்று இருக்குமே, இந்த தட்டு தான் கரெக்டாக இருக்கும்ல. இது மாதிரி இது தம் போட்டு இல்லை அவ்வளோவா தண்ணி இருக்காது. இதில் தண்ணி இல்லைங்க, கம்மியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. இது எவ்வளோ நிமிஷங்க தம் இருக்கணும்? 20 minutes டைம் வச்சுக்கலாம். 20 minutes அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபினிஷ் ஆகிடும். ஏன்னா எல்லாமே நம்ம சால்ட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம். கரெக்டாக இருக்கும், உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அரிசி வெந்தால் போதும். அப்புறம் வேறு எங்கன்னா வெளியே போகிறீங்களா? வேறு இங்கே சண்டே எங்கன்னா ஜாலியாக போகிற மாதிரியான பிளேஸில் அங்கெல்லாம் ஜாலியாக இருக்கலாம். அங்கெல்லாம் என்கேஜாக இருக்கலாம் இல்லைங்க, அங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். அங்கெல்லாம் இந்தியன் டெம்பிள்ஸ் இருக்குது, பீச் இருக்கு, விளையாடுற பார்க்லாம் இருக்கு, நிறைய விளையாடுற திங்ஸ்லாம் நிறைய இருக்கு. இங்கே மிஞ்சி போனால் உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவோம், கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே போர் அடிக்குதுன்னா அங்கேருந்து டவுனுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு. இதுதான் எங்களோட இது. யாரும் கூப்பிடுறாங்க, ஓப்பன் பண்ணுங்க. சூப்பர் சூப்பராக வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்துருக்கு. அப்படி வச்சுருங்க, பொறுமையாங்க, சாதம் உடஞ்சிருங்க. தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குல்ல? சூப்பராக வந்துருக்குங்க, நல்லா வெந்திருக்கு அரிசி. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. கலர்லேருந்து சூப்பருங்க, நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், கரெக்ட், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? இதுதான் எல்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பிடலாமா? பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்கிறேன். பிரியாணி நல்லா வந்து வாசனையாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குங்க. யூஸ் பண்ணி பார்ப்போம். கறி பொங்கிட்டு நல்லா வெந்து வந்துருக்குல்லங்க ரைஸு. ரைஸ் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. தயிர் பச்சடிலாம் செய்யலை, வெறும் பிரியாணி தான் இன்னைக்கு. சூப்பராக இருக்குது. நான் எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லை, ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ். பிரியாணியே பிடிக்காத ஒருத்தி வந்து அவங்க அப்பா செஞ்சனால பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்குறா. அம்மா செஞ்சால் பிரியாணி சாப்பிட மாட்டா. என்ன சூப்பராக இருக்கும், வந்து சாப்பிடு. நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா செஞ்சுருக்கேன். இனிமேல் ப்ரொமோட் பண்ணுறோம், சரியா? ஓகே, சூப்பரான பிரியாணி. பாய்.